வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பர்ச்சேஸ் ஸ்க்ரீன் எப்படி டிசைன் பண்ணுறது. அதாவது சிம்பிளாக சொன்னால் நம்ம இதுவரைக்கும் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரீனுமே ஒரே ஒரு டேபிளை தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டேட்டா பேஸில் masters.mdbங்கிற ஃபைலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டேபிளை தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ராடக்ட்ஸ் டிபியாக இருக்கலாம், சப்ளையர்ஸ் டிபியாக இருக்கலாம், அல்லது கஸ்டமர்ஸ் டிபியாக இருக்கலாம். ஆனால் இதுக்கடுத்து நம்ம பண்ண போகிற ஸ்க்ரீனில் வந்து மல்டிபிள் டேபிள், அதாவது மோர் தென் ஒன் டேபிள், 2-3 டேபிளை கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு சிச்சுவேஷன் வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஓகே, ஸோ அது வந்து நான் வந்து மெனு ஃபார்மில் இதுக்கடுத்து நம்ம பண்ண போகிற என்ட்ரிஸ் மெனுக்கான பர்ச்சேஸ் ஸ்க்ரீனில் நான் டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் ஸ்க்ரீனுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் எதுவுமே மேட்ச் ஆகாது. நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் டிசைன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ஆடில் ஒரு புது ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு புது ஃபார்ம் க்ரியேட் பண்ணால் தேவையான அளவுக்கு வச்சுட்டு அதோட பார்டர் சைஸை ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு மாற்றிடணும். அதுக்கடுத்து டிஃபால்ட் பொசிஷன், ஸ்டார்ட் அப் பொசிஷன் வந்து மேனுவலில் இருக்கணும். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஸ்டேட்டை நார்மலில் வச்சுருக்கணும். ஷோ இன் டாஸ்க் பார் ஃபால்ஸில் இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து கீப் ரிவ்யூ ட்ரூவில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்மோட நேம் வைக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுறோம். ஸோ சேவ் பண்ணும்போது பர்ச்சேஸ் ஸ்க்ரீன்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்மே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஸ்டைலை நான் அப்படியே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறத நான் அப்படியே சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அவுட்லைனுங்கிறதையும் நான் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டாக எல்லா ஸ்க்ரீன்லேயும் மேலே இருக்க வேண்டியது அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்லேருந்து, அது கஸ்டமர் ஸ்க்ரீனோ, சப்ளை ஸ்க்ரீனோ, ப்ராடக்ட் ஸ்க்ரீனோ, ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து பர்ச்சேஸ் ஸ்க்ரீனில் வச்சிடுறேன். ஓகே, ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டெப் இந்த சைடு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ப்ராடக்ட்ஸ் ஃபார்மில் நான் வந்து ஃபார்ம் லோடில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு மறுபடியும் தேவைப்படுது அப்படிங்கிறனால. இப்போ நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன், மறுபடியும் எனக்கு ஒரு செட் ஆஃப் கோடிங் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து நான் வந்து லாக் பண்ணணும், அதாவது அந்த கோடிங்கை நான் வந்து குறைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாடல்ஸ் பேஜ் இருக்கா, ஸோ இந்த மாடல்ஸ் பேஜ் இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஆடு கொடுங்க. ஆடில் மாடல்னு கொடுங்க. மாடல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு புது ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். அதை ஜஸ்ட்டு எதையுமே மாற்ற வேண்டாம், சேவ் மட்டும் பண்ணிக்கோங்க. உள்ளே எம்டியாகவே இருக்கட்டும். அது வந்து மாடலுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ரிப்பீட்டட் கோடிங் எல்லாத்தையுமே தூக்கி நம்ம இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவையான இடத்துல கால் பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் சப்ளையர் ஃபார்மில் டேட்டா ரிட்ரைவ் அல்லது நியூ ஐடின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம வேறு ஃபார்மில் இருந்து, அதாவது கஸ்டமர் ஃபார்மில் இருந்தோ ப்ராடக்ட் ஃபார்மில் இருந்தோ கால் பண்ண முடியாது. சப்ளையர் ஃபார்முக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதே ஃபங்க்ஷனை நான் மாடலில் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா, இதே ஃபங்க்ஷனை நான் மாடல் எழுதியிருந்தா எனக்கு எங்கே இருந்தாலும் நான் கால் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 5 ஃபார்மில் நான் எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவான இடம் மாடல். ஸோ மாடலுக்கு வந்து டிசைனிங் பேஜ் கிடையாது, கோடிங் பேஜ் மட்டும்தான் உண்டு. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிப்பீட்டட் கோடிங் நான் சொன்னேன்னா, அதாவது எல்லா ஃபார்ம்லேயுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கோடிங் வந்திருக்கா, அந்த கோடிங்கை நான் வந்து ஒரு பொதுவான இடத்துல நான் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஸோ நான் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய இதை வந்து கட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து நான் பொதுவான இடத்துல பேர் வந்து ஃபங்க்ஷன் ஹெட்டர் டிசைன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த கோடிங்கை அப்படியே கால் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனை தான் நான் கால் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சப்ளையர் ஃபார்ம், கஸ்டமர் ஃபார்ம் எல்லா இதுலேயுமே அந்த ஃபார்ம் லோடில் இருக்கக்கூடிய இந்த கோடிங்கை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு பதிலாக நான் கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து கஸ்டமர் ஃபார்ம்லேயும் நான் போகிறேன். ஃபார்ம் லோடில் இருக்கக்கூடிய இந்த கோடிங்கை டெலிட் பண்ணிடுறேன். நல்லா பார்த்துக்கோ, நான் நியூ ஐடி டேட்டா ரிட்ரைவ் டெலிட் பண்ணலை. ஏன்னா அதுவே ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அது இந்த ஸ்க்ரீனில் மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோடிங் மட்டும் தான் நான் டெலிட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஹெட்டர் டிசைன் வச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஃபார்மில் வந்து இதை கால் பண்ணலாம். அதாவது கஸ்டமர் ஃபார்ம்லேருந்து கால் பண்ணலாம், ப்ராடக்ட் ஃபார்ம்லேருந்து கால் பண்ணலாம், பர்ச்சேஸ் ஃபார்ம், சப்ளை ஃபார்ம், எந்த ஃபார்ம்லாம் கால் பண்ணலாம். ஆனால் எந்த ஃபார்மில் இருந்து கால் பண்ணிருக்கேங்கன்னு நான் சிஸ்டத்துக்கு சொன்னால் தான் அந்த ஃபார்மோட அவுட்லைன் ஷேப்புங்கிற ஆப்ஜெக்டோடையோ அல்லது ஹெட்டர் லேபிளுங்கிற ஆப்ஜெக்டோடையோ வேல்யூஸ் வந்து சிஸ்டமால் மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க.
ஒரு ஒரு வேற ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய கோடிங்கை நம்ம அக்சஸ் பண்ணும்போது எந்த ஃபார்ம்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சிஸ்டத்துக்கு சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, ஏன்னா அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய சில ஆப்ஜெக்ட்ஸோட வேல்யூஸை வந்து அது மாற்ற போகுது. அப்போ எந்த ஃபார்மில், ஏன்னா 2-3 ஃபார்ம் கூட அங்கே ஓப்பனில் இருக்கலாம், அப்போ எந்த ஃபார்முங்கிறது சிஸ்டத்துக்கு சொன்னால் தான் அதால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக இது வரைக்கும் நம்ம பண்ணாத இந்த ஒரு ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனில் ஹெடர் டிசைன் அப்படின்னு இருக்கா, இதில் ஃபார்ம் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு டம்மி வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்ம் நேம் அஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபார்ம் நேமை ஆப்ஜெக்டாக நான் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஜஸ்ட் ஒரு திங்ஸ் மாதிரி. ஓகே, அது ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ் தான் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நான் வந்து மீன் கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபார்ம் நேம்னு கொடுக்கணும். அதாவது நான் ஹெடர் டிசைன் அந்த ஃபங்க்ஷன் நான் எங்கேருந்து கால் பண்ணுறனோ, கால் பண்ணும்போதே எந்த ஃபார்முங்கிற நேமையும் நான் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவேன். அப்படி அனுப்பிட்டேன் அப்படின்னா அந்த நேம் இங்கே வாங்கி அந்த ஃபார்மோட டாப் பொசிஷனை மாற்றிக்கோ, அந்த ஃபார்மோட லெஃப்ட் பொசிஷனை மாற்றிக்கோ, அந்த ஃபார்மோட வித்தை மாற்றிக்கோ, அந்த ஃபார்மோட ஹைட்டை மாற்றிக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய அவுட்லைன் ஷேப்பை மாற்றிக்கோ. ஓகே, இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. நான் இப்போ அந்த ஃபார்முங்கிறது ஆப்ஜெக்டோட பேர். ஓகே, டாட்னு வச்சோன்னே எனக்கு வழக்கமாக ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும். ஆனால் இது வந்து மாடல்ஸ் பேஜ். அந்த டாட் வந்து அதே பேஜில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் ஓப்பன் ஆகும், வேறு ஒரு பேஜில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்காக நான் இந்த ஃபார்ம் நேமில் தப்பு பண்ணியிருக்கேங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த மாடல்ஸை பொறுத்தவரை நம்ம மேனுவலாக கோடிங் டைப் பண்ணும்போதே கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே ஃபார்ம் நேம்ங்கிற வார்த்தையை நான் முன்னாடி அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்க்ரீனுங்கிறது வேறு, இது ஸ்க்ரீனுங்கிறது மொத்த அளவை தான் குறிக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி ஃபார்ம் நேம்ங்கிறத நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆப்ஜெக்ட்ஸுக்கு முன்னாடி மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ மீன் எங்கெங்கெல்லாம் வந்துச்சோ அங்கெல்லாம் நான் வந்து ஃபார்ம் நேம் அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மான ப்ராடக்ட் மாஸ்டருக்கு ஃபார்ம் லோடில் கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹெடர் டிசைன் வந்து எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட்டு லைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கால் ஹெடர் டிசைன் ஒரு ப்ராக்கெட்டில் மீ. ஓகே, இந்த மீங்கிறது என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீங்கிறது ஃபார்ம் நேமை குறிக்கும். ஸோ இந்த ஃபார்மோட நேம் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம். இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்குவோம். நான் ஒன்றுமே பண்ணல, இங்கேருந்து கோடிங் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிவிட்டு போய் இங்கே வச்சேன். அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ஹெடர் டிசைன் வச்சுக்கிட்டேன். அதோட ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபார்ம் நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்டோட டாப் பொசிஷன் லெஃப்ட் பொசிஷன் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அது அவுட்லைன் ஷேப்புங்கிற ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருக்கேன். ஸ்க்ரீனுக்கு வந்து மொத்த ஸ்க்ரீனோட அளவை தான் எடுத்துக்கிறோம். அதனால் அதுக்கு வந்து முன்னாடி ஃபார்ம் நேம் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ க்ரியேட்டில் ப்ராடக்ட்ஸ் எனக்கு அச்சா அப்படியே ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. நான் வந்து கஸ்டமருக்கும் சப்ளையருக்கும் நான் இன்னும் கால் பண்ணல, ஆனால் கோடிங்கை டெலிட் பண்ணிட்டேன். அப்போ இது வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகக்கூடாது, கரெக்டுங்களா? ஸோ அதனால் உள்ளே போகிறேன். பார்த்தீங்களா எங்கே போய் நிற்கிதுன்னு? ஸோ மற்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும், ஆனால் அந்த டிசைன் மட்டும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், சப்ளையர் ஃபார்மோட ஃபார்ம் லோடில் போயும் அந்த கால் ஹெடர் டிசைன் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை ப்ராக்கெட் போட்டு மீன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இதே லைனை கஸ்டமருக்கும் ஃபார்ம் லோடில் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். அதுக்கடுத்து இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த 3 ஃபார்மும் பழைய மாதிரி ஒர்க் ஆகுதா, பழைய மாதிரி டிசைன் கரெக்டாக தான் இருக்குதான்ட்டு. ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் கரெக்டாக இருக்குது, க்ரியேட் நியூவில் சப்ளையர் ஃபார்ம் கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து க்ரியேட் நியூவில் கஸ்டமர்ஸ் ஃபார்ம். ஸோ கஸ்டமர்ஸ் ஃபார்மும் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இப்போ என்னோடய பர்ச்சேஸ் ஃபார்முக்கு நான் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஃபார்ம் வந்து நான் ஃபார்ம் டிசைன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஹெடர் டிசைனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாடி ஃப்ரேம் வந்து தேவைப்படுது. ஸோ பாடி ஃப்ரேம் மட்டும் நான் டிசைன் பண்ணாமல் இருக்கிறதுனால பாடி ஃப்ரேம் மட்டும் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த பாடி ஃப்ரேம் நான் மற்ற ஃபார்ம்லேருந்து காப்பி பண்ண முடியாது. ஏன்னா காப்பி பண்ணால் அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸோடு சேர்ந்து வந்துடும். அதாவது அந்த சப்ளையர் நேம் இந்த இதெல்லாம் எனக்கு சேர்ந்து வந்துடும். அப்படி சேர்ந்து வந்துடக்கூடாது, எனக்கு எம்டியாக தான் இருக்கணும். ஏன்னா இது ஃபார்மே டோட்டலாக ஒரு ஃப்ரெஷ் டிசைனாக வரும். ஸோ அதனால் அந்த பேஜுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஃபார்ம் டிசைன் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு பார்டர் ஸ்டைல் இருக்கட்டும், ஏன்னா அப்படின்னா தான் நான் அது எவ்வளோ பெருசாக வருதுங்கிறத என்னால் டிசைன் பண்ண முடியும். ஸோ பார்டர் ஸ்டைலில் நான் கட் பண்ணலை. ஹெடர் டிசைன் மட்டும், ஹெடரோட நேம் மட்டும் பர்ச்சேஸ்ன்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்ட்ரிஸில் பர்ச்சேஸ் எதுவுமே ஆகாது, ஏன்னா நம்ம இன்னும் மெனு ஃபார்முக்கு கனெக்டே கொடுக்கல. ஸோ மெனு ஃபார்மில் பர்ச்சேஸை கிளிக் பண்ணால் லோட் பர்ச்சேஸ் ஃபார்ம் டாட் ஷோ கமா மீ. ஸோ இந்த இடத்த கவனிச்சுக்கோங்க, நான் மெனு ஃபார்ம்னு கொடுக்கல, மீன்னு கொடுக்குறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், மீனாலும் நம்ம எந்த ஃபார்மில் இருக்கோமோ அதோட பேரை கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரை இது வரைக்கும் நீங்கள் மெனு ஃபார்ம்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கலாம். இனிமேல் மீன்னு கூட ஃபாலோ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ தப்பு கிடையாது, மெனு ஃபார்ம்னு கொடுத்துக்கலாம்.
ஓகே, ஸோ ரெண்டில் எது கொடுத்தாலும் அது ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். க்ரியேட் நியூவில் என்ட்ரிஸில் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் வந்து எனக்கு டிசைன் வந்து வந்துருச்சு. அது பர்ச்சேஸ் ஃபார்ம் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் ஃபார்மில் ஹெட்டர் டிசைன் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஸோ கால் ஹெட்டர் டிசைன் ப்ராக்கெட்டில் மீ. அதாவது இந்த லைன்ஸ் நம்ம சாதாரணமாக அவுட்லைன் ஷேப் டாட் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட வித்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோ அப்படின்னு கூட நம்ம மறுபடியும் கோடிங் எழுத தேவையில்லை. அதை வந்து ஜஸ்ட் அதை ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி தேவையான இடத்துல கால் பண்ணுற மாதிரி வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ க்ரியேட்டில் பர்ச்சேஸ். இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட், ஏன்னா நம்ம பாடி ஃப்ரேமுக்கு பேர் வைக்கல. கரெக்டாக வருதா? ஸோ அது எங்கே எரர் காமிக்குதுன்னு பார்த்தீங்களா, மாடூல்ஸ் பேஜில் போய் எரர் காமிக்குது. ஆனால் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த ஃபார்மு, பர்ச்சேஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ஃபார்ம்லேருந்து அப்போ இங்கே கால் ஆகிருக்கு. கால் ஆகிறப்ப நமக்கு அது எரராக வந்திருக்கு. ஸோ பர்ச்சேஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் 1ங்கிறத பாடி ஃப்ரேம்னு பேரை மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ட்ரிஸில் பர்ச்சேஸ் இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நிறையா வருங்கிறனால எனக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அந்த பாடி ஃப்ரேமை. அதுக்காக நான் அதோட ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட அவுட்லைனை நான் இன்னும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் ஃபார்மில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், ஏன்னா இதில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு நிறையா வரப்போகுது. ஓகே, ஸோ என்ட்ரிஸில் பர்ச்சேஸ். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு எனக்கு போதுமானது. கொஞ்சோண்டு லைட்டாக ஸ்பேஸ் இருக்க போகுது. எனக்கு இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் அடாப்ட் ஆகிற மாதிரி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் ஃபார்மில் இன்னும் கொஞ்சம் அதை வந்து சைஸை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். என்ட்ரிஸில் பர்ச்சேஸ். ஃபைன். ஸோ இப்போ இந்த சைடும் எனக்கு ஒரே அளவுக்கு இருக்குது. ஸோ உள்ள பாடி ஃப்ரேம் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரேம்குள்ளே தான் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன் பர்ச்சேஸ் ஃபார்மை. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டது கோடிங்கை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது. அதாவது ரிப்பீட்டட் கோடிங்கை நம்ம வந்து ஒரு அதே பேஜில் ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சப்ளையர் ஃபார்மில் டேட்டா ரிட்ரை ஃபங்க்ஷன் எனக்கு திரும்ப தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணேன். இப்போ எனக்கு என்ன தேவை, ஒரு பேஜில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இன்னொரு பேஜுக்கு தேவை. அதாவது சப்ளையர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஃபார்முக்கு தேவை, ப்ராடக்ட் ஃபார்மில் இருந்த ஃபங்க்ஷன் கஸ்டமர் ஃபார்ம் தேவை. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பொதுவான இடத்துல நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் மாடல். ஓகே, ஸோ அந்த மாடல்ஸில் அதே இதை நான் எந்த இதுலேருந்து கால் பண்ணிக்கேங்கிறது மாடலுக்கு தெரியாங்கனால எந்த ஃபார்ம்ங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ அந்த ஃபார்மோட நேமை மென்ஷன் பண்ணால் தான் எனக்கு அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை இந்த மாடல் பேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க, அதாவது ஒரு மாடல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோடிங் வந்து இன்னமும் கம்ப்ரஸ் ஆகும். அதாவது சைஸ் வந்து கம்மியாகும், உங்களோட கோடிங் டைம் கம்மியாகும். அதே டயத்தில் இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அவுட்லைன் ஷேப்பில் பர்ச்சேஸ் ஃபார்ம் பண்ணும்போது அவுட்லைனில் இந்த போட மறந்துட்டீங்க. இது பாசிபிள் தான். ஓகே, அப்போ அங்கே வந்து எரர் காமிச்சிட்டு அதுக்கு பதிலாக சிம்பிளாக இந்த ஒத்தலைனா நம்ம கால் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு பிரச்சனை கிடையாது, இது வந்து ஒரு ஃபியூச்சர். இப்போ எனக்கு எல்லா ஸ்க்ரீனோட சைஸுமே ஏன் நான் இதை தனியாக கொண்டு போனேங்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசனே சொல்கிறேன். இப்போ மெனு ஃபார்மில் இந்த நம்ம மெனு ஃப்ரேம் ஒன்று டிசைன் பண்ணோமா, இதோட ஹைட்டை வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஹைட்டை கம்மி பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் இது வந்து இங்கே இருந்தால் ரன் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 45 ஃபார்ம் 50 ஃபார்ம் வரைக்கும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னு இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு ஃபார்மாக போய் இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வா அப்படின்னு சொல்லி நம்ம சைஸை மாற்றிக்கிட்டு வரணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு பதிலாக சிம்பிளாக இதோட டாப் பொசிஷன், அதாவது இந்த ஹெட்டர் டிசைன் நம்ம பொதுவாக கால் பண்ணியிருக்கோமா, பொதுவாக கோடிங் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல 1500லேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து ஒரு 1500 கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ 1600. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் மேலே ஏறி இருக்கா. க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் மட்டும் மேலே இருக்காது, சப்ளையர்ஸ்லேருந்து எல்லாமே மேலே இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்டபிள் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நான் மெனு ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேமையே சைஸை வந்து கம்மி பண்ணியே வச்சுக்கிறேன் தேவைக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ மாடல்ஸ் பேஜில் 1500ங்கிறத டாப் பொசிஷனை 1200ன்னு மாற்றுறேன். இன்னொரு டைம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு ஹைட்டை கம்மி பண்ணால் எனக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் கம்மி பண்ணால் போதும். ஹெட்டர் டிசைன்னு பொதுவாக எழுதியிருக்கக்கூடிய இடத்துல இப்போ எனக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. ஆனால் கீழே இருக்க வந்து கொஞ்சம் ஹைட் வந்து மறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதை மட்டும் நான் அட்ஜஸ்டபிள் பண்ணால் போதும். 1200ங்கிறத 1300ன்னு வச்சுட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் 1400ன்னு வச்சு கூட ரன் பண்ணி பார்க்கலாம். க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் ஓகே 1500ன்னு கூட மாற்றுறேன். ஓகே,
எக்ஸாக்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். 1550ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீனோட ஹைட்டை நான் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணணும், அதனால் 1000ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் 1000ங்கிறத 2000ன்னு வச்சு பார்ப்போம். ஏன்னா ஹைட் வந்து கம்மி பண்ண தேவைப்படுது. ஏற்கனவே நம்ம வந்து இந்த இடத்துல 3100 வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 2500 வரைக்கும் கொண்டு போகிறேன். அது இந்த சைஸ் எனக்கு தெரிஞ்சுன்னா கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ஹெட்செட்டாக வந்துருச்சா? இப்போ ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ மற்றதையும் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். சப்ளையருக்கும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு, கஸ்டமர்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு, பர்ச்சேஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் இந்த மாடூல்ஸ் டிசைன் பண்ணுறதோட ப்ளஸ். அதாவது நம்ம ஒரு ரிப்பீட்டட் கோடிங்கை வந்து மாடூல்ஸை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மாடலை நம்ம சேஞ்ச் பண்ணுறது இருக்கிற எல்லா ஃபார்முக்குமே அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா ஃபார்முமே நம்ம இந்த கோடிங்கை தனித்தனியாக எழுதியிருந்தால் எவ்வளோ ஒர்க் நேரம் பண்ணிடணும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம 5 ஃபார்மில் மெனு ஃபார்ம் தவிர மற்ற எல்லா ஃபார்ம்லையும் போய் கோடிங்ஸில் போய் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக ஈஸியாக முடிஞ்சிருச்சா? ஸோ மாடல்ஸோட ப்ளஸ் பாயிண்ட் இது தான். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் ஸ்க்ரீனோட டிசைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.